இது எவ்வளோ பெரிய ஒரு மூடத்தனமாக இல்லை? உங்கள் குடும்பத்தை உடச்சிக்கிறதுக்கு அதில் ஒரு பெருமை, நான் சீக்கிரமாக டைவர்ஸ் வாங்கி காட்டுறேன், நான் வாழ்ந்து காட்டுறேன். எல்லாம் தேவசமுத்திரம் நடக்கிற கல்யாணங்களில் நடக்கிற விவாகரத்து 1000 பட்டியலிட்டு சொல்லலாம். வேண்டாம் என்று ஒரு பொருள் உங்களுக்கு பட்டு விட்டால், ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ உங்களுக்கு வேண்டாம் என்று மனம் தீர்மானித்து விட்டால், இல்லை நீங்கள் திசை திருப்பப்பட்டு விட்டால், யாரும் தடுக்க முடியாது. எந்த மனுஷனோட ஜபமும் கேட்கப்படாது. காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு போதுமான அவகாசம் கொடுக்கப்பட்டது. இருவருக்குமே சொல்கிறேன், போதுமான அவகாசம் கொடுக்கப்பட்டது. அதை பயன்படுத்திக்கல. கணவனுக்கு தெரியாமல் மனைவி போய் தொடர்பில் இருக்கிறது சொந்த ஜனத்தில் தான் ஆரம்பிக்கிறது. இந்த மனுஷன் மனைவிக்கு தெரியாமல் போய் எதையாவது அவங்க சொந்த ஜனத்துக்கு செய்கிறது. கண்டுபிடிச்சி உடனே குற்றவாளியாக மாற்ற மாட்டாங்க. கண்டுபிடிச்சா இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிடும், இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டுரும் மனசில். அவங்க செய்வாங்க. அப்போ அவங்க மாட்டுறப்போ நீங்கள் கேட்குறப்போ, நீங்கள் செய்தீர்களப்பா, இப்போ தான் 2 பேர் சம்பாதிக்கிறோம் இல்லையா? நீங்கள் என்ன காரணத்துக்காக செய்கிறீங்களோ அதே காரணத்துக்காக தான் நானும் செய்கிறேன். பேசி இது ரெண்டுமே செய்யலாமா வேணாமான்னு நெகோஷியேட் பண்ணி, இல்லை இவ்வளோதான் செய்யலாம் அவ்வளோதான் செய்யலாம், நமக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு பேசினாலே பல பிரச்சனை தீர்ந்துடும். அது பேசுனா சண்டை வரும். அது பணப்பேய். புருஷன் சொல்கிறது மனைவியை பணப்பேயின்னு சொல்கிறது எதுக்காக? ஜனத்துக்காக. ஐயா அந்த மனுஷன் கஞ்ச பையன், யார் அந்த அம்மா சொல்லுது, எதுக்காக? ஜனத்துக்காக. என் மண் என் மக்கள்ன்ற மாதிரி ஆயிட்டா மண்ணா போச்சு வாழ்க்கை. அது வேற இது வேற. உங்களுக்கு உங்கள் சொந்த ஜனங்களை விட்டுறீங்க. சொந்த ஜனம்னா என்ன? கணவன் மனைவி பிள்ளைகள் காணோம். பிள்ளைகளுக்கு தாய் இல்லை, தகப்பன் இல்லை. ஆனால் ரெண்டுமே உழைக்கிறது. கணவனும் மனைவி சேர்ந்து உழைக்கிறது அந்த ஒரு பிள்ளைக்கு தான். எழுது மிஞ்சி போனால் 2 பிள்ளை, 3 எல்லாம் அபூர்வம். ரெட்டை பருவா பிறந்தா உண்டு. இல்லை எங்களை மாதிரி இருந்தால் அது ரொம்ப விரலுட்டேன்னு இல்லை. அந்த மாதிரி ஆட்களில் எனக்கு கேட்டுக்கொடுக்க தேவனுடைய ஜனமே, யோசித்து பாருங்கள். பெற்றுக்கிற ஒரு பிள்ளைக்கு அல்லது 2 பிள்ளைக்கு உழைக்கிற தம்பதிகள் கடைசியில் அந்த பிள்ளைகளுக்கு போய் அந்த அன்பும் பரிவும் போய் சேர்க்கிறது இல்லை. பிள்ளைகள் தடம்புரலுகிற நேரத்தில் என்ன சொல்கிறாங்க? எங்கள் வீட்டில் எங்களுக்கு போதுமான அன்பு கிடைக்கல, என் தகப்பன் தாய் போதும். அது இச்சையின் வயது, அது பரிமாண வளர்ச்சி எல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் பெருசாக நேரம் செலவு பண்ணுறீங்களா?